ஆடியன்ஸ் கிட்ட போட்டி நடத்துறவங்க சொல்றாங்க, சார் எங்க சார் டைட்டிலு? இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நிக்கிறத பார்த்தா ரெண்டு பேத்துக்கும் கொடுத்துடலாம் போல இருக்கே. எல்லாரும் இத கேட்டுட்டு கை தட்டுறாங்க. குமரன் சொல்றாரு, உண்மையா என்னோட ஒய்ஃபு என்ன ரொம்ப லவ் பண்றாங்க, அதனாலதான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த போட்டியோட தொகுப்பாளர் கேக்குறாங்க, மேடம் நீங்க சொல்லுங்க. அங்க குமரனை பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க ஆடியன்ஸ் மத்தியில. எல்லாரும் இத கேட்டுட்டு கை தட்டுறாங்க. குமரனோட குடும்பத்துல உள்ள எல்லாரும் பேசுறாங்க குமரனை பத்தி பெருமையா. நவீனும் பேசுறாரு குமரனை பத்தி பெருமையா மேடையில. விஜயும் குமரனை பத்தி பெருமையா பேசுறாரு. பேசிட்டு குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் போய் உட்கார்ந்துடுறாங்க. குமரன் நடிச்சு காட்டுறாரு அந்த டிக்டாக் பொண்ணு கூட. விஜயும் காவேரியும் ரசிச்சு பாக்குறாங்க. நிகழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு விஜயும் காவேரியும் கார்ல புறப்பட்டு வர்றாங்க. காவேரி சொல்றாங்க, கங்காவுக்கு நம்ம எல்லாரும் வந்ததுல ரொம்ப ஹாப்பி. விஜய் சொல்றாரு, நமக்கும் தான் ஹாப்பி. காவேரி கேக்குறாங்க, எப்படி இதெல்லாம்? உங்களுக்கும் இந்த ஃபீல்டுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. இங்க வேற ஒரு ஜோன்ல இருக்க ஆளு. மீடியாலையும் உங்களால எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னு ஒரு சின்ன ஆர்வங்க. எதுக்கு விஜய் சிரிக்கிறீங்க? சரி, நீ கேக்குற டோனை பார்த்தா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஐயோ, நான் அப்படிலாம் மீன் பண்ணலங்க. சரி காவேரி, நீ எப்படியோ மீன் பண்ணிட்டு போ. நீ சொல்ற மாதிரி மீடியாஸ்ல எல்லாம் பெருசா கான்டாக்ட் இல்ல. இருந்தாலும் முயற்சி பண்ணுனா முடியாதது ஏதாவது இருக்கா என்ன? இல்லாம காவேரியே என்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. மதிக்காம இருக்க முடியுமா என்னால? கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்காத காவேரி. ஏய் தேங்க்ஸ் காவேரி. தேங்க்ஸா? நீ ரொம்ப பண்றமா. தேங்க்ஸ் தானே கேட்டேன். கங்காக்கா என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, என்னமோ நானே பண்ணின மாதிரி எனக்கு தேங்க்ஸ் சொன்னான். ஆக்சுவலா அந்த தேங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது விஜய். காவேரி, அதுக்கு தான் உங்க அக்காவே என்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. காவேரி, நமக்கு நாமளே நன்றி சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. எனக்கு ரொம்ப அன்ஈசியா இருக்கு. என்ன காவேரி, எதை சொன்னாலும் முறைக்கிற? ஜெய், நான் சும்மா தான் பார்த்தேன். சரி, எங்கேயாவது தூரமா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போவோமா? சரின்னு தான் சொல்ல. ஏன் இந்த மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்க? சரின்னு சொன்னேன்னா நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். சரி காவேரி, போறோம், அவ்வளவுதான். காவேரி திருப்பியும் லுக்கா தேங்க்ஸ் வேணுமா? சொல்ல முடியாது, நாளை சந்திப்போம்.